அனைவருக்கும் நல்வணக்க மக்களே. இன்னைக்கு நாம திருப்பதியில இருக்கோங்க. இன்னைக்கு திருப்பதியில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 22615 கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி கோயம்புத்தூர்லேருந்து வரலாங்க. வந்துக்கிட்டே இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு தான் வரும். வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இன்டர்சிட்டி பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு வந்துடலாம். கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியோடைய ஏசி சேர் கார் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 695 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா சில்லுன்னு ஜம்முன்னு இருக்குங்க. இன்டர்சிட்டியோடைய ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 190 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ட்ரெயின் இப்போ தான் உள்ளே வந்துச்சு, ஷார்ட் எடுத்தாச்சுங்க. எனக்கு இந்த டைப் சீட்டு ரொம்ப பிடிக்குங்க. ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு 175 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, எல்லா ஜென்ரல் சீட்டும் செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. நம்ம ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 8 ஜென்ரல் கோச், 9 ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச், 2 ஏசி சேர் கார் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் இன்டர்சிட்டியை கோயம்புத்தூர் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஈரோடு ஷெட்டோடைய WFE7ங்க. For the kind attention of passengers, train number 22615 Tirupati Coimbatore Intercity Superfast Express via Chittor Katpadi Junction, Salem on platform number 2. இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழுமலையாயிட்ட வேண்டிக்கிட்டு இந்த vlog-ஐ சூப்பராக தொடங்கலாம் வாங்க. இது ஒரு சிங்கிள் லைன் செக்ஷனுங்க. ஸோ ஆப்போசிட்டில் SMBT பெங்களூரு ஹட்டியா வண்டி வருது. ஸோ நாம் வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம்.
41 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான பக்காலா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PAK. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் லைன் செக்ஷன் டபுள் லைன் செக்ஷனாக மாறப்போகுதுங்க. அதுக்கு அப்ரூவலும் வந்துருச்சு, ஆனால் இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 470 கிலோமீட்டருங்க. மொத்தம் 7 hours 55 மினிட்ஸில் கோயம்புத்தூர் போய் சேருது. மொத்தம் 9 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் வீக்லி 4 days ஆப்ரேட் ஆகுதுங்க. ஒன்று மண்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 4 days ஆப்ரேட் ஆகுது. இந்த ட்ரெயினை திருப்பதிலேருந்து ஈவினிங் 2:55 PM எடுப்பாங்க. அதே நாள் நைட்டு 10:50 கோயம்புத்தூர் போய் சேருதுங்க. प्लेटफॉर्म नंबर 1 पर थोड़ी ही देर में आए। செவன்டி 71 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சித்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CTO. இங்கே அதே 10 மினிட்ஸ் டிலே, 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சித்தூர்லேருந்து ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா காணிப்பாக்கம் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து தரிசனம் முடிச்சுட்டு நிறைய பேர் நம்ம ட்ரெயினுக்கு இங்கே போட் பண்ணுறாங்க. is arriving on platform number 5. कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या 2261 तिरुपति से चलकर सेलम ஸ்டார்ஸ் வெல்கம் டு தமிழ்நாடு. 104 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம காட்பாடி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே வெறும் 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நீங்கள் காட்பாடியில் இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட கூட்டம் ஏறுதுங்க. காமிக்கிற பாருங்களேன்.
காட்பாடியில் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டிக்கு செம்ம பேட்ரனேஜ் இருக்குங்க. உள்ள வண்டி இவ்வளோ நேரம் காலியாக தான் வந்தது, ஆனால் காட்பாடியில் செம்ம ரஷ்ஷுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆந்திராக்குள்ள வெறும் 95 கிலோமீட்டருக்கு மட்டும்தாங்க ரன் ஆகுது. மீதி இருக்கிற கிலோமீட்டர்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள தான் ரன் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ட்ரெயின் மூவிங்ல இருக்கும்போது இறங்காதீங்க, ஏறாதீங்க. கையில வந்து டீ வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க டீயை பார்ப்பீங்களா இல்ல குழந்தைய பார்ப்பீங்களா? அப்படிதாங்க ஒருத்தர் ஏறிட்டு தொப்புன்னு அப்படியே சித்தூர்ல விழுந்தாருங்க. ஸோ குழந்தை இருக்கும்போது கவனமா இருங்க, தயவு செய்து வண்டியில இருந்து கீழே இறங்காதீங்க. Chittoor Pakala Junction, Chandragiri. ஸ்டார்ஸ் காட்பாடியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு ஜோலார்பேட்டை தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 130 செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. வண்டி இப்போ 130ல் பறக்க போது, நம்மளுக்கும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஸ்டார் செம சில்லுன்னு 189 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்கே 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் வேறு ஹால்ட் இருக்குது. ஸோ 17 மினிட்ஸ் கிட்ட இங்கே தான் நிற்க போகிறோங்க. ஜோலார்பேட்டையில் கிளைமேட்டு செம சூப்பராக இருக்குங்க. சில்லுன்னு அப்படியே காற்றடிக்குது. இந்நேரத்துக்கு மேலே அப்படியே ஏலகிரிக்கு போனால் டாப்பாக இருக்குங்க. மேலே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மேகமூட்டம் தாங்க.
திருப்பதியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற நிறைய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் மாதிரியே சேம் டைமிங் தாங்க எடுத்துக்குது. சில ட்ரெயின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் நாம உள்ளே வரும்போது தான் நம்ம சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி கிளம்பி போயிருக்குங்க. ஸோ இந்த வண்டியோட கூட்டத்தை எல்லாம் அவன் பிக்கப் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டூ 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சாமல்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SLY. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு நிறைய பேட்ரனேஜ் இருக்குது. ஆனால் அண்ட்ரஸுக்கு தான் ஏகப்பட்ட கூட்டம் பின்னாடி ஏறுதுங்க. இங்கே சாவல்பட்டி ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வெறும் 70 கிலோமீட்டரில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பக்கத்துலேயே ஊத்தங்கரை இருக்குது. ஊத்தங்கரை மக்கள் இந்த ஸ்டேஷனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து செங்கம் மற்றும் திருவண்ணாமலை போகிறதுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டேஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. சாவல்பட்டியில் நல்ல மழை பெய்யுதுங்க. காமிக்கிற பாருங்கள், நல்லா சில்லுன்னு இருக்குங்க. நமக்கு முன்னாடி சென்னை கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி போயிட்டு இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு நம்ம உள்ள பொறுமையாக போயிட்டு இருக்கோம். அந்த வண்டி சேலத்துக்கு நின்றுட்டு இருக்குங்க. ஸ்டார்ஸ் 309 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SA. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். இங்கே நமக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த சேலம், அடுத்து ஈரோடுங்க. இந்த 2 ஸ்டேஷனும் டின்னர் டைமுக்கு கரெக்டாக வருங்க உங்களுக்கு.
இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கோச் D1ங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன பையன் வந்து விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு விளையாடினா ஒரு gift கிடைக்கும். அவனுக்கு எப்போவுமே கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா சவ் அதாவது சூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜில் சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த ட்ரெயினில் எத்தனை பெட்டி இருந்தாலும் சரி எனக்கு எப்போவுமே கிடைக்கிறது இந்த D1 தாங்க. சேலத்தில் நம்ம வண்டியிலேருந்து ஏகப்பட்ட ஜனங்க இறங்கிடுச்சுங்க. இதுக்கப்புறமா ஈரோடு திருப்பூர் போகும்போதெல்லாம் எதுவுமே இருக்காது. அடுத்து நம்மளுக்கு ஈரோடு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ED. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. பாருங்க, அவ்வளோதான். மொத்த கூட்டமும் இங்கே ஈரோட்டில் இறங்கினுங்க. இன்னும் திருப்பூர் போகும்போது சொல்லவே தேவையில்லை, அப்படியே வண்டி மொத்தமாக காலி ஆகிடும். நம்ம ட்ரெயினுடைய ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு திருப்பதி SMT பெங்களூரு இன்டர்சிட்டி கூட ரேக் ஷேரிங் இருக்குது. மொத்தமாக ஒரே ஒரு ரேக் மட்டும் தாங்க இருக்குது. இந்த ட்ரெயினை கோயம்புத்தூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினை ஜனவரி 26, 2011 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 14+ இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதே போல் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அன்நேம்டு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டின்னரே வாங்கலைங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிலேயே நல்லா சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எங்கேயுமே டின்னர் வாங்கலை. ஆனால் நீங்கள் சேலம் அப்படி இல்லைனா ஈரோட்டில் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. ஃபோர் 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TUP. இங்கே 27 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க, ஆம் கொடுத்துதாங்க.
சதர்ன் ரயில்வேஸுடைய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் பேட்ரி கார் இல்லாத முக்கியமான ஒரு ட்ரெயினில் இந்த ட்ரெயினும் ஒன்றுங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்டில் சாப்பாடு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஒரு 67 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் நார்த் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CBF. இங்கே வெறும் 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்தில் இறங்கி இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு அப்படியே போய் சேர்ந்துருவாங்க. 20 மார்ச் 2025 நம்ம ட்ரெயினுக்கு LHB ரேக்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இதோடைய LHB இனாகரேஷனுக்கு நான் போகலைங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறையா vloggers இந்த ட்ரெயினை LHB அன்றைக்கி கவர் பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிராஷ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கவே இல்லை. அதனால தான் இவ்வளோ நாள் கழித்து இதை பொறுமையாக எடுக்கிறேங்க. ஆனால் வண்டி உள்ள சுத்தமாக சூப்பராக வச்சுருக்காங்க இது வரைக்கும். இன்றைக்கி இந்த இன்டர்சிட்டியில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வண்டியில் 8 ஜென்ரல் கோச் கொடுத்துருக்காங்க. அது இந்த வண்டியோடைய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ மக்கள் இந்த ட்ரெயினை அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் செகண்ட் சிட்டிங்லேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நடுவில் ஏறி நிற்கிற கூட்டம் எங்கேயுமே இல்லைங்க. ரொம்ப சூப்பராக ஜேர்னி பண்ணி கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பதியிலேருந்து பழனிக்கு கரூர் திண்டுக்கல் வழியாக ஒரு ட்ரெயினை கேட்குறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா திருப்பதியில் தரிசனம் முடிச்சுட்டு நேராக அந்த ட்ரெயின் ஏறி பழனிக்கு வந்து மக்கள் தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயினை விட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள். சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஜம்முன்னு இருக்குங்க. ஸ்டார்ஸ் 470 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான கோயம்புத்தூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோடு CBE. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.